அல்லேலூயா, அல்லேலூயா. திடீர்னு ஒரு வரவேற்பு இல்லை? சோத்திரம். அல்லேலூயா. இங்கே வரணுன்ற ஒரு இதுவே இல்லை. ஆனால் ஆண்டவர் யார் யார் எந்த நேரத்தில் கொண்டு வந்து பயன்படுத்தணும்னு அவர் சித்தம் வச்சுருக்காரோ கொண்டு வந்து நிறுத்திட்டார். சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சபையை கொடுத்துருக்கிறாரு, நல்ல ஊழியக்காரவங்களை கொடுத்துருக்கிறாரு. தரப்பில் நிற்கிற ஊழியக்காரவங்களை சபையை தந்துருக்கிறாரு. தொடர்ந்து வெளியே போய் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டு வந்து இன்னும் நிரப்புங்க. சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சோத்திரம். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுவோம். என்னை உந்தன் பாதத்திலே பலியாக்கி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தே நல்ல இயேசுவே. என்னை உந்தன் பாதத்திலே பலியாக்கி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தே நல்ல இயேசுவே. பரிசுத்த ஆவி பலிமேல செய்வாடி நடத்த வேண்டும் நல்ல இயேசுவே. பரிசுத்த ஆவி பலிமேல செய்வாடி நடத்த வேண்டும் நல்ல இயேசுவே. மகிமை உமக்கு மகிமை, மகிமை என் தேவனுக்கே மகிமை. இனியும் நான் அல்ல, என் தேவன் என்னோடு இருந்து நடத்த வேண்டும் நல்ல இயேசுவே. மகிமை உமக்கு மகிமை, மகிமை என் தேவனுக்கே மகிமை. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சி கேட்குறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலே நம்ம பார்க்க போகிறதான சம்பவம், கடைசி காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஏன்னா வரவங்கெல்லாம் கடைசி காலம் கடைசி காலம் கடைசி காலன்றாங்களே, இதுதான் கடைசி காலம், இதுதான் கடைசி காலம். சோத்திரம். அல்லேலூயா. கடைசி காலம் இத்தந்தாங்க இஸ்ரேலில் நடந்துட்டு இருக்குது. சோத்திரம். அல்லேலூயா. எந்த நேரத்தில் எந்த நாட்டுக்காரன் எங்கேருந்து எந்த குண்டு போடுவான்னு நமக்கு தெரியாது. சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நம்ம ஆயத்தமாக இருந்து பரலோகம் போகணும், அவ்வளோதான். சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் ஒன்று பாரு தூங்கிட்டு இருக்குது. சோத்திரம். அல்லேலூயா. ஏமா தலையில் துணியை போடா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சோத்திரம். அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறதான சம்பவம். சோத்திரம். அல்லேலூயா. பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவன். சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவனுக்கு பரலோகத்தில் பங்கு வேணும். நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்தால் போதாது, கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு பரலோகத்தில் பங்கு வேணும். அதுக்காக தான் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கணும். பூமியில் நமக்கு எந்த பங்கு வேண்டாம். இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் விற்று கொண்டு வந்து காணிக்கை பெட்டில் போட்டுரு, ஊழியங்களுக்கு கொடுத்துருங்க. இனியங்காலம் செல்லாது, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 16:5. சங்கீதம் 16:5. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆமென். சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு கிடைத்தது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. தாவீது சொல்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. நேர்த்தியான இடம் இருங்க. சோத்திரம். அதான் பரலோகம் தான் நமக்கு நேர்த்தியான இடம். அங்கே தான் நமக்கு பங்கு. சோத்திரம். அல்லேலூயா. பூமியில் நமக்கு பங்கு இல்லை. பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவன். சோத்திரம். அல்லேலூயா. எபிரேயர் 3:1. நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசிரியருமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை
கவனித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுவை நம்ம எப்போதும் கவனிக்க வேண்டும். அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும். ஆண்டவரோட முகத்தை கொஞ்சம் இப்படி காட்டுங்களேன். எந்த நினைவும் நம்மளுடைய மைண்டில் ஓடக்கூடாது. நம்முடைய மைண்டில் ஓடுறதெல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய எண்ணம், ஏக்கம். ஆண்டவர், இந்த உலகம் எனக்கு நிரந்தரம் இல்லை ஆண்டவர், உம்முடைய ராஜ்யம் வரணும் ஆண்டவர், உம்முடைய முகத்தை பார்க்கணும் ஆண்டவர், உம்முடைய பாதம் வரணும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி தேவனை நோக்கி நம்ம எப்போதும் மன்றாடி செபிச்சு கொண்டே இருக்க வேண்டும். சோத்ரா அல்லேலூயா. அவங்க தான் பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்கள். சோத்ரா அல்லேலூயா. அவர்களே தான் கர்த்தர் பரலோக ராஜ்யத்தில் பங்கு கொடுத்து அவர் பாதத்தில் அவர் உட்கார வைப்பார். சோத்ரா அல்லேலூயா. வேறு எந்த ஒரு காரியம் உன்னுடைய எண்ணத்திலேயோ ஏக்கத்திலேயோ வரக்கூடாது. சோத்ரா அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னா, நல்ல வேலை செய்கிறவங்களுக்கு 8 மணி நேரம் டியூட்டி. சோத்ரா அல்லேலூயா. அல்லேலூயா. மற்ற மணி நேரமெல்லாம் உனக்கு இருக்குது. என்ன, சபையில் வந்து சாக்கு போக்கு சொல்லக்கூடாது, நேரத்தில் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. தேவனை துதிக்கிறதுல, ஆராதிக்கிறதுல, ஜபிக்கிறதுல, வேத வாசிப்பில், சபைக்கு வர்றதில், சபை கூடுகிறதில், அதை மட்டும் நீங்கள் தயவு செய்து விட்டுறாதீங்க. காலம் இனியும் செல்லாது. ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறாரு. அவருடைய முகத்தை நம்ம போய் பார்க்கணும். அவரோடு கூட நம்ம இணைந்து இருக்க வேண்டும். சோத்ரா அல்லேலூயா. 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 லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக நான் மகிழ்ச்சியுடன் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா. 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 அதனால தான் 78 வயசில் வந்து நிற்கிறேன் பாரு. சோத்ரா அல்லேலூயா. என்ன வயசு? 78 வயசில் வந்து நிற்கிறேன். சோத்ரா அல்லேலூயா. 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 அது கூட என்னைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, தேவ தூதர்கள்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்துட்டாங்க. சோத்ரா அல்லேலூயா. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன். 2 வருஷம் இருக்குமா? ஆமாம். தேவ தூதர்கள்லாம் உள்ளே வந்துட்டாங்க. என்னடா ஹால் ரூமில் ஒரே வெளிச்சமாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறேன். நான் பெட்ரூமில் உட்காந்து, நான் கட்டில் மேலே உட்காந்து விடிய காலம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஹால் ரூமில் ஒரே வெளிச்சமாக இருக்குது. இவ்வளோ வெளிச்சமாக இருக்குதுன்னு பார்த்தா தேவ தூதருங்க வராங்க. தேவ தூதருங்க வராங்க. இந்த வந்திருக்கிறாங்க எங்கள் 2வது மகளும் மூத்தவளும். இவளுங்க பண்ணின ஆர்ப்பாட்டத்தில் அந்த தூதருங்க விட்டுட்டே ஓட்டிட்டாங்க. சோத்ரா அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பண்ணேன், காலையில் 2 பேருக்கும் ஃபோன் பண்ணி சரியாக திட்டு விட்டுட்டேன். என்னாடி நினச்சிட்டு இருக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சோத்ரா அல்லேலூயா. இன்னும் அவருடைய வேலைக்காக அவர் வச்சிருக்கிறார். சோத்ரா அல்லேலூயா. என்ன நம்ம ஆண்டவரை நம்ம பார்க்க வேண்டுமே. சோத்ரா அல்லேலூயா. என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகந்தா நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகந்தா நான் பார்க்கணுமே. அல்லேலூயா. 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 பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவன். சூத்ரா அல்லேலூயா. அல்லேலூயா. எபிரேயர் 3:1 வாசித்தோம்ல. எபிரேயர் 3:1. சோத்ரா அல்லேலூயா. 2வது கிறிஸ்துவின் இடத்துல பங்கு உள்ளவன். சோத்ரா அல்லேலூயா. எபிரேயர் 3:14. எபிரேயர் 3:14 எடுத்து வாசிங்க. ஆரம்பத்தில் இருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தவரையும் இருப்போம். சோத்ரா அல்லேலூயா. அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட உடனே, ஞானஸ்தானம் எடுத்த உடனே, ஐயோ ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்
ஐயோ சபைக்கு போகணும், ஐயோ சோமண்ணணும், ஐயோ வேத வாசிக்கணும், ஐயோ ஆத்மாக்கள் எல்லாம் போய் பார்க்கணும், நம்ம பெற்றுக்கொண்டதை போய் மற்றவங்களுக்கு சொல்லணும். அந்த நம்பிக்கையை முடிவு பரியந்த வரையும் அதை என்ன பண்ணணும்? பற்றிக்கொள்ளணும். பாதியில் விட்டுறக்கூடாது. சோத்ரா அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம எப்படியெல்லாம் ஓடணும் கொண்டோம், ஆண்டவருக்கு நம்ம துதி செலுத்தினோம், செபித்தோம், போய் வேதத்தை வாசித்தோம், மாத்திரமல்ல போய் சுசேஷத்தை அறிவித்தோம். சோத்ரா அல்லேலூயா. மற்றவர்களுக்கு எடுத்து சொன்னோம், குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு சொன்னோம். அதெல்லாம் இப்போவும் நம்ம சொல்ல வேணும், செய்ய வேணும். சோத்ரா அல்லேலூயா. ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த அன்பையும் அந்த விசுவாசத்தையும் அந்த ரட்சிப்பையும் கடைசி முடிவு பரியந்தவரையும் காத்து கொண்டோம் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் நமக்கு பங்கு உண்டு. சோத்ரா அல்லேலூயா, அல்லேலூயா. மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் பாடுகளுக்குள் பங்குள்ளவன், கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்குள்ள பங்கு உள்ளவன். பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும். ஆனால் அதை நம்ம பொறுமையோடு கூட சகிச்சு கொள்ள வேண்டும். ஏனென்றால் 1 பேதுரு 4:13 கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். எடுத்து வாசிப்போம். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளில் நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். சோத்ரா அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளை ரட்சித்தார். பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். அந்த பங்கு நமக்கு வேணும். கிறிஸ்து நமக்காக பாடுபட்டாரா இல்லையா? அவர் சிலுவையில் தொங்கினாரே இல்லையா? ரத்த சிந்தினாரே இல்லையா? அவருடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தினால உன்னை என்னை மீட்டு கொண்டாரா இல்லையா? சோத்ரா அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலேயும் அந்த பிரச்சனை வரும், அந்த பாடுகள் வரும். அதை கொண்டு வர்றவன் பிசாசு. ஏனென்றால் கிறிஸ்துவோட அன்பை விட்டு நம்ம வெளியே போகிறதுக்காக அவன் சில தந்திரமான காரியங்களை நமக்கு செய்வான். குடும்பத்திலே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை உண்டு பண்ணுவான். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும், பெற்றோருக்கும் பிள்ளைங்களுக்கும் பிரச்சனை வரும், விசுவாசிக்கும் பிரச்சனை வரும். சோத்ரா அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? பிசாசச்சி இயேசுவின் நாமத்தால அப்படின்னா போயிடும். சோத்ரா அல்லேலூயா, அல்லேலூயா. புருஷனா நீ, மனைவியா நீ, பிள்ளையா நீ, சேத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. சோத்ரா அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். சோத்ரா அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? பொறுமையோட சகிச்சு கொள்ளணும். சோத்ரா அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 78 வயசில் வந்து நிற்கிறேன் பாருங்க. அல்லேலூயா. என்ன வயசு? 78 வயசில் வந்து நிற்கிறேன். சோத்ரா அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கர்த்தர் ஓட வைக்கிறாரோ ஓடுவோம், இருக்கிறது வரையும் ஓடுவோம். பந்தய பொருளை போய் பெற்றுக்கொள்ளணுமே, அவர் பாதத்தில் போயிடணுமே, அவருடைய முகத்தை போய் நம்ம முத்தம் செய்யணுமே. சோத்ரா அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தை நம்ம போகணுமே. சோத்ரா அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றும் சேர்க்கறதில்லை, இப்படி வாங்கி அப்படி கொடுத்துட்டு, இப்படி வாங்கி அப்படி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறேன். சோத்ரா அல்லேலூயா. எந்த பேங்கில் எந்த அக்கௌண்ட்டும் கிடையாது. சோத்ரா அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கி எங்கள் ஐசக்கிட்ட கேட்குறேன், ஐசா பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன எவ்வளோ கிடக்குது பாருடான்னு சொன்னோம். 16,000. சோத்ரா அல்லேலூயா. நான் சொன்னேன், அந்த 16,000 எடுத்து திருநங்கையர் மத்தியில் ஊழியத்துக்கு போகிறையில அதை எடுத்துகிட்டு போய் நீ ஊழியம் செய்யிடான்னு. அம்மாச்சி பேசாத வாயை மூடிட்டு கம்முன்னு இருங்க, கிடக்கதே அந்த 16,000 தான், உங்களுக்கு எதுக்காக உதவும். சோத்ரா அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர். சோத்ரா அல்லேலூயா. பணத்தை வீட்டில் செய்யாத, பேங்கில் சேர்க்காத. சோத்ரம் ஊழியக்காரங்கிட்ட கொடு, ஊழியம் நடக்கட்டும். ஊழியக்காரங்க போய் வெளியே போய் சுசேஷத்தை அறிவிக்கட்டும், ஜனங்களுக்கு போய் சொல்லட்டும். சோத்திரம் பங்கெல்லாம் போய் பரலோகம் சேரட்டும். சோத்ரா அல்லேலூயா, அல்லேலூயா. இதை தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதுனாலே சந்தோஷப்படுங்க. சோத்ரா அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுகள் வரும்போது நம்ம சந்தோஷப்பட வேண்டும். சோத்ரா அல்லேலூயா. இந்த பாடு வந்தது எனக்கு நல்லது. கிறிஸ்துனுடைய பாடில் எனக்கு ஒரு பங்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். எவ்வளோ பாடுபட்டார் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து.
சிலுவையில் தொங்கினார். அவரை அடித்து கூட்டிகிட்டு போனாங்க. அவருடைய வஸ்திரத்தை கிழிச்சாங்க. தலையில் முற்கிடம் சூட்டினாங்க. அப்படியே போகிறாரு. அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. கொல்கத்தா மேட்டின் மேலே போகிறாங்க. அப்படியே விழுந்து விழுந்து எழுந்து போகிறாரு. அந்த கொல்கத்தா மேட்டின் மேலே போன உடனே கைகளையும் கால்களையும் ஆணிகளினால் அடிக்க கொடுத்தார். சோத்ரா அல்லேலூயா, 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 அல்லே. சாத்தானுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆஹா, இன்னும் அவ்வளோதான், இன்னும் வந்து நம்ம உலகத்தை நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவன் நினச்சான். சோத்ரா அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார். கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. சோத்ரா அல்லேலூயா. 3ஆவது நாள் உயிரோட இருந்தாரா இல்லையா? இப்போ நம்ம வீட்டு கூட உயிரோட இருக்கிறாரா இல்லையா? உயிர் தழுந்த தேவனை தான் நம்ம ஆராய்ச்சி கொண்டு இருக்கிறோம். சோத்ரா அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதுனாலே சந்தோஷமாயிருங்க. சோத்ரா அல்லேலூயா, அல்லேலூயா. மாத்திரமல்ல, தேவனுடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவன். சோத்ரா அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவன். சோத்ரா அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தத்துக்கு நமக்கு ஒரு பங்கு வேணும். சோத்ரா அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 12:10-11. எந்த சிச்சையும் நீதியாக சமாதானமாக பலனே தரும். எந்த ஒரு சிச்சை நமக்கு வரும்போது அது முதல்ல நமக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதில் நம்ம பழகிட்டோம்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவே நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். அவருடைய பரிசுத்த விலையேற பெற்ற ரத்தத்தினால் தானே என்னை மீட்டு கொண்டார். அவரை அப்பா பிதாவென்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரக்க பாக்கியத்தை எனக்கு தந்தார். சரி, பரவாயில்லை, என்ன பாடுகள் வந்தாலும் வரட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி பின்னாடி போட்டுட்டு முன்னானவைகளை நாடி தேடி ஓடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து செபிச்சு துதிச்சு ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தும் போது கர்த்தர் நமக்கு அங்கே ஒரு பங்கை நமக்கு கொடுக்கிறார். சோத்ரா அல்லேலூயா. இதே தான் சொல்கிறார், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது. இது எப்போ? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது. சோத்ரா அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தில். சோத்ரா அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மெல்லாம் மரித்து கடைசி நியாய தீர்ப்பில் போய் நிற்கும்போது அங்கே சோத்ரா அல்லேலூயா கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதுனாலே சந்தோஷப்படுங்க. கஷ்டம் வரும்போது சந்தோஷப்படு, பிரச்சனை வரும்போது சந்தோஷப்படு, வியாதி வரும்போது சந்தோஷப்படு. சோத்ரா அல்லேலூயா. குழப்பங்கள் வரும்போது சந்தோஷப்படு. சோத்ரா அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக வேண்டி ஆமாம் சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டேன், ஆமாம் வேதத்தை வாசித்து என்னத்தை கண்டேன், ஆமாம் செவமணி நான் என்னத்தை கண்டேன், இப்படி சொல்லி நம்ம முறுமுறுக்கக்கூடாது. சோத்ரா அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த பாடுகள் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, சாத்தானை வந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரியம், நீ கிறிஸ்துக்குள்ளாக மகிழ்ந்து களி கூறும்போது, நீ தேவனை நோக்கி பார்த்து நீ செபிக்கும் போது, ஆண்டவரே எனக்கு இந்த பாடுகள் வந்தது எனக்கு நல்லது ஆண்டவரே, நீர் எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டீங்க ஆண்டவரே, உடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால முத்தான இரத்தத்தினால என்னை மீட்டு கொண்டீர் ஆண்டவரே, இந்த பாடு எனக்கு வந்தது நல்லது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீ செபிக்கும்போது, நீ சிரிக்கும்போது, நீ வந்து கர்த்தரிடத்தில் மகிழும்போது, இதனுடைய பிரதிபலனை கர்த்தர் நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு அதை மகிழ்ச்சியாக கொடுத்து நமக்கு வச்சிருக்கிற வீட்டிலே கொண்டு போய் நம்மளை உட்கார வைப்பார். சோத்ரா அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சோத்ரா அல்லேலூயா, அல்லேலூயா. போன வாரம் தானே கனவு கண்ட வீடு கட்டுறாங்க இல்லை? சோத்ரா அல்லேலூயா. போன வாரம் கனவில் எனக்கு பரலோகத்தில் வீடு கட்டுறாங்க. சோத்ரா அல்லேலூயா. ஒருத்தர் சொல்கிறாரு, ஒருத்தர் சொல்கிறார் உனக்கு தான்மா இந்த வீடு அப்படின்றாரு. நான் எனக்கு வீடு இருக்குதே. இல்லை, உனக்கு தான்மா அந்த வீடு. சோத்ரா அல்லேலூயா. இல்லையா, எனக்கு வீடு இருக்குது, எனக்கு தான் இங்கே வீடு இருக்குது. இல்லை உனக்கு தான் அந்த வீடு அங்கே கட்டிகிட்டு இருக்கிறாங்க. சோத்ரா அல்லேலூயா. என்ன பண்ண, காலையில் எழுந்து
பிள்ளைங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணேன், எல்லாருக்கும் ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி எனக்கு வீடு கட்டுறாங்களாம், எனக்கு திடீர்னு ஒரு மரணம் வந்தால் யாரும் அழக்கூடாது, யாரும் கவலைப்படக்கூடாது, யாரும் கஷ்டப்படக்கூடாது. சோத்ரா, அல்லே லூயா, அல்லே லூயா, அல்லே லூயா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், ஊழியங்களை விடக்கூடாது. ஏன்னா 4 பிள்ளைங்களும் ஊழியம், அவங்க பெற்ற பிள்ளைங்களும் ஊழியம், மருமக்கன்மாரும் ஊழியம். சோத்ரா, அல்லே லூயா, அல்லே லூயா. சபையில் அநேகம் பேர் ஊழியம். சோத்ரா, அல்லே லூயா, அல்லே லூயா. இந்த நம்ம சபையில் சோத்ரா, அல்லே லூயா, பாஸ்டர் இருந்த நாளில் சோத்ரா, அல்லே லூயா, அல்லே லூயா. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா, பரவாயில்ல, பிள்ளைங்க எல்லாம் ஊழியத்தில் வந்துட்டாங்க, பிள்ளைங்க எல்லாம் ரிச்சிபில் வழி நடத்திட்டீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவார். சோத்ரா, அல்லே லூயா. பாஸ்டர் சோத்ரா, அல்லே லூயா. இந்த சின்ன இப்போ இருக்க பாஸ்டருடைய அப்பா சோத்ரா, அல்லே லூயா. ரொம்ப மகிழ்ச்சி அவருக்கு. சோத்ரா, அல்லே லூயா, அல்லே லூயா. ஆனால் ஆரம்ப நாட்களில் இருந்ததான அந்த ஒரு சந்தோஷம், ஆரம்ப நாளில் இருந்ததான அந்த விசுவாசம், ஆரம்ப நாளில் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பு, அதை நம்ம கடைசி வரை நம்ம பிடிச்சு கொள்ளணும். சோத்ரா, அல்லே லூயா. பாதியில் விடக்கூடாது. சோத்ரா, அல்லே லூயா. சாத்தானுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சோத்ரா, அல்லே லூயா. தீய சிந்தைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சோத்ரா, அல்லே லூயா. நேரத்தை காலத்தை வீணாக்கக்கூடாது. சோத்ரா, அல்லே லூயா, அல்லே லூயா. நல்லா செபிக்க வேண்டும். சோத்ரா, அல்லே லூயா. கர்த்தரை நல்லா துதிக்க வேணும். சோத்ரா, அல்லே லூயா. நல்ல ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த வேணும். சோத்ரா, அல்லே லூயா. சபையில் கொண்டு வந்து ஆத்மாக்களை சேர்க்க வேணும். சோத்ரா, அல்லே லூயா, அல்லே லூயா. இடம் காலியாக இருக்குது. இயேசு உங்களை நேசிக்கிறாரு. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இயேசு எத்தனையோ இன்றைக்கி நம்ம வெளியே போய் பார்க்கும்போது ஒன்று தற்கொலை பண்ண ஓடும், ஒரு குடும்பத்தில் சமாதானம் இருக்காது, ஒரு குடும்பங்களில் கஷ்டம் இருக்கும். ஆனால் நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் அவங்களுக்கு போயிட்டு இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க சிஸ்டர், இயேசு உங்களை நேசிக்கிறாரு பிரதர். இயேசு நேசிக்கிறாரா? ஆமாம். யார் அந்த இயேசு? அப்போ உன்னுடைய சாட்சியை நீ சொல்லலாம். சோத்ரா, அவங்களை கொண்டு வந்து சபையில் விடலாம். சோத்ரா, அல்லே லூயா, அல்லே லூயா. இந்த காரியத்தை தான் பேதுரு சொல்லும்போது சொல்கிறாரு, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்குள் நீங்கள் பங்காளிகள் ஆனதுனாலே சந்தோஷப்படுங்கள். சோத்ரா, அல்லே லூயா. பாடுகள் வரும்போது நம்ம சந்தோஷப்பட வேணும். சோத்ரா, அல்லே லூயா. கஷ்டங்கள் வரும்போது நம்ம சந்தோஷப்பட வேணும். சோத்ரா, அல்லே லூயா. வியாதி வரும்போது நம்ம சந்தோஷப்பட வேணும். சோத்ரா, அல்லே லூயா, அல்லே லூயா. அருமையான தேவச்சனமே, படுக்கணுன்னா நல்லா படுக்கலாம், வீடு இருக்குது, எல்லாமே இருக்குது. எனக்கும் வயசு 78 ஆயிடுச்சு. சோத்ரா, அல்லே லூயா. ஏன் ஆண்டவருடைய வார்த்தைகள் வந்து அங்கே வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் திடீர்னு ஒரு அழைப்பு தான். சோத்ரா, அல்லே லூயா. திடீர்னு தான் வர வேண்டியதாக இருந்தது. சோத்ரா, முதல்ல நான் சொல்லவே இல்லை. சோத்ரா, அல்லே லூயா. திடீர்னு வந்தது தான். சோத்ரா, அல்லே லூயா. இந்த இங்கே முடிச்சுட்டு எனக்கு திருச்சி, இப்போ நான் ஆமாம் செவ்வாய்க்கிழமை தானே, செவ்வாய்க்கிழமை திருச்சி, இங்கேருந்து திருச்சிக்கு போகிறேன். சோத்ரா, அல்லே லூயா. போயிட்டே இருக்கிறேன். எங்கே போய் நிற்க சொல்கிறாரோ அங்கே நின்றுட்டு போயிட்டுவேன். சோத்ரா, அல்லே லூயா. கர்த்தர் நல்லவர். சோத்ரா, அல்லே லூயா, அல்லே லூயா. மாத்திரமல்ல, பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவன். சோத்ரா, அல்லே லூயா. பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவன். சோத்ரா, அல்லே லூயா. கொலோசியர் 1:12. கொலோசியரில் 1ஆவது அதிகாரத்தில் 12ஆவது வசனம். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினவரும் இருளின் அந்தகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துகிறவருமாயிருக்கிற பிதாவை நோக்கி சோத்ரீங்க அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். சோத்ரா, அல்லே லூயா. அல்லே கொலோசியர் சபையில் சொல்லுகிறார். சோத்ரா, அல்லே லூயா, அல்லே லூயா. ஆரம்ப நாட்களில் இருந்த பரிசுத்தவான்கள் தம்முடைய வசனத்தை வந்து கரைச்சி குடித்து அவருடைய பாடுகள்னால, கஷ்டத்தினால, துன்பத்தினால அநேக ஊழியக்காரர்கள் அனுபவித்து அவங்க மரணத்துக்குள்ளாய் அவங்க வெற்றிகரமாக கிறிஸ்துக்குள்ளே நித்திரடைந்து இருக்கிறாங்க. சோத்ரா, அல்லே லூயா. ஆண்டவராகிய தேவன் எக்காலம் ஊதும்போது முதல்ல கிறிஸ்துக்குள்ளே மரித்தவர்கள் தான் எழுந்திருப்பார்கள். சோத்ரா, அல்லே லூயா.
ரெண்டாவது நம்ம எதிர்கொண்டு போவோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அந்த நாட்களும் காலங்களும் மிகவும் சமீபமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காலத்திலேயே நம்ம நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காதபடி எந்த நேரமும் துதிக்கிறதுலையும் ஸ்தோத்திரம் பண்ணுவதிலையும் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவதிலையும் ஜனங்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிப்பதிலும் போய் சொல்லிகிட்டே இருங்க. நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காதீங்க. ஒரு ஆத்மாவை நீங்கள் கர்த்தருக்குள்ளே நீங்கள் வழி நடத்தும் போது அங்கே பரலோகம் மகிழ்ச்சி ஆகுது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இதை கடைசி நேரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகந்தா நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகந்தா நான் பார்க்கணுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவருடைய முகத்தை நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன துன்பம் வந்தாலும் சரி, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. என்ன இடர்கள் வந்தாலும் சரி, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் முகத்தை நம்ம பார்க்க வேண்டும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவருடைய மார்பில் போய் நம்ம சாய வேண்டும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே போய் நம்ம பிரவேசிக்க வேண்டும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்படிப்பட்ட காலங்களும் நேரங்களும் சமயங்களும் நெருங்கி வந்து கொண்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒன்று நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபையில் பங்குள்ளவர்களாக இருக்கிற நீங்கள் கொடுத்து வச்சவங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ரட்சிப்பு கொடுத்தாரே, நன்றி சொல்லுங்க. இதுக்கு ஈடாக போய் சுசேஷத்தை அறிவிங்க. இதுக்கு ஈடாக போய் நீங்கள் ஜனங்களை சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துங்க. ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் சீக்கிரமாக ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ வந்தேன் போனேன் வந்ததை சாப்பிட்டேன், விதி வந்தால் சாவலான்னு நினச்சா விதி வந்து செத்து நரகத்துக்கு போயிடுவேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனபடியால் ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் ஞானஸ்தானத்தை எடுத்துங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூர்ந்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சபையை கட்டி எழுப்புங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்ம ஆண்டவராகிய தேவன் சீக்கிரமாக வரப்போகிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் பொறுமைக்கு பங்குள்ளவன், கிறிஸ்துவின் பொறுமைக்கு பங்குள்ளவன். வெளிப்பாடு 1வது அதிகாரம் 9, 10, 11. வெளிப்பாடு 1வது அதிகாரம் 9, 10, 11. நான் அல்வாவும் உமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி எல்லா சபைகளுக்கும் அனுப்பு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்படின்னு யோவானுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்குற காதுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அந்த வசனத்தை உணர்ந்து அதுக்கு பங்குள்ளவர்களாய் நம்ம மாற வேண்டும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதை மற்றவர்களுக்கு போய் எடுத்து சொல்லி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்க வேண்டும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டோம். அதுக்காக தான் நம்மளை கர்த்தர் தெரிஞ்சு கொண்டார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஏதோ சபைக்கு போகலன்னா அந்த பாச திட்டுவார், சபைக்கு போகலன்னா அந்த அம்மா திட்டம். என்ன பண்ணுறது? வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா, ஒரு யாருன்னா செத்து போச்சுன்னா, அப்புறம் அந்த பாஸ் வரமாட்டார், அப்புறம் அவங்க வரமாட்டாங்க, இவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்காதேங்க. ஸ்தோத்திரம், அதுக்குன்னு சொல்லி வராதேங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற துதி உங்கள் வாயில் இருக்க வேண்டும். தேவனை ஆராதிக்கிற ஆராதனை உங்கள் இருதயத்தில் இருக்க வேண்டும். வெளியே போய் சுசேஷத்தை அறிவிக்கிறது உன் உள்ளத்தில் வர வேண்டும். சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்கள். சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் வெளிப்படும் போது அதை நமக்கு ரெட்டனத்திரியாக கர்த்தர் கொடுப்பாராக. சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பின் விருந்துக்கு பங்கு உள்ளவன். சோத்திரம். அல்லேலூயா. அன்பின் விருந்துக்கு இன்னைக்கு ராபோஜனமா பரிசுத்த பந்தி. சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பின் விருந்துக்கு பங்கு உள்ளவன். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 17வது வசனம். ஆமேன். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். எதுக்கோ நம்ம விக்கிரகத்துக்கு படைக்கிறதேவோ, விக்கிரக கோயிலுங்களுக்கு போகிறதேவோ, விக்கிரகங்களை வீட்டில் வைக்கிறதேவோ, இதெல்லாம் ஒன்று நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே வந்த பிற்பாடும் என்ன எங்கள் மாமியார் திட்டுவாங்க, என்ன பண்ணுறது? அதுக்காக தான் நான் அந்த படத்தை வச்சுருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் வீட்டுக்காரன் மோசமானவன், அதுக்காக தான் அவன் ஆள் திட்டுவான், அதுக்காக தான் வச்சுருக்கிறேன். என் மனைவி மோசமானவ, அவளுக்காக தான் வச்சுருக்கிறேன். என்னைக்கு நீ வந்து சபைக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்தையோ, வீட்டில் இருக்கிற மொத்தத்தையும் தூக்கி வெளியே போட்டு ஆகணும். சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வீடு பரிசுத்த வீடாக இருக்க வேண்டும். உன் வீட்டில் தேவ தூதர்கள் உலாவ வேண்டும். சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய தூதன் உனக்கு முன்னையும் பின்னையும் வர வேண்டும். சோத்திரம். அல்லேலூயா. சுசேஷத்தை நீ ஜனங்களுக்கு போய் அறிவிக்க வேண்டும். சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆத்மாவை நீ பூமியில் ஆதாயப்படுத்தும் போது அதுக்குள்ள நிறைவான பங்கை நமக்கு பரலோகத்தில் கர்த்தர் கொடுப்பார். சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் அருமையான தேவச்சனமே, இன்னும் காலம் செல்லாது, நாட்களும் அதிகம் இல்லை. காலம் செல்லாதபடியால் சீக்கிரமாக சுசேஷத்தை அறிவிக்கிற வழியை பாருங்கள். சீக்கிரம் போய் சுசேஷத்தை வீடு வீடாக சொல்லுங்கள். கைப்பிரதிகளை வாங்கிட்டு போய் கொடுங்க. சோத்திரம். சொந்த பந்துக்காரவங்கக்கிட்ட போயிட்டு ஆண்டவரை குறித்து நீங்கள் பேசுங்க. அவங்கள சபைக்கு கொண்டு வாங்க. சோத்திரம். அல்லேலூயா. இப்படிப்பட்டதான பங்கை தான் நமக்கு பரலோகத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. இதுக்கு தான் நம்ம பங்குள்ளவர்கள். சோத்திரம். அல்லேலூயா. இதுக்கு தான் நம்ம பங்காளிகள். சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கேருந்து எதுவும் நம்ம கொண்டும் வரல. சோத்திரம். அல்லேலூயா. இங்கேருந்து எதையும் கொண்டு போக போகிறதும் இல்லை. சோத்திரம். அல்லேலூயா. இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஊழியங்களுக்கு கொடுங்க. ஊழியக்காரங்க ஊழியம் செய்யட்டும். கர்த்தருடைய நாள் மிக சமீபமாக இருக்கிறது. சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பின் விருந்துக்கு பங்கு உள்ளவர்கள். சோத்திரம். அல்லேலூயா. இந்த பரிசுத்த பந்தியில் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ராபோஜன நாள் போகலாம், அடுத்த வாரம் போகலாம், இந்த வாரம் வேணும், அடுத்த வாரம் போகலாம். ஏன் அப்படி சாக்கு போக்கு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. பாஸ்ட்டுக்கு பயந்துட்டு வர்றவங்களும் இருக்கிறாங்க. குடும்பத்துக்கு பயந்துட்டு வர்றவங்களும் இருக்கிறாங்க. சோத்ரா. அல்லேலூயா. ஆனால் உன்னுடைய உள்ளத்தை ஆண்டவர் பார்க்குறாரு, உன் இருதயத்தை ஆண்டவர் பார்க்குறாரு, நீ என்ன நிலையில் இருக்கிறேன்னு பார்க்குறாரு. உன் நினைவெல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரு. உன் மைண்டெல்லாம் அவர் தான் ஓடிட்டு இருக்கிறாரு. உன் மைண்டெல்லாம் கர்த்தருடைய துதியும் ஸ்தோத்திரமும் ஓடிட்டே இருக்கணும். சோத்ரா. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நம்புனா நம்புங்க, நம்பலைன்னா போங்க. சாப்பிட்டுட்டே தான் இருப்பேன். சாப்பிட்டுட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே சோத்திரம் பண்ணிகிட்டே தான் சாப்பிடுவேன். சாப்பிட்ற ஒழுங்காக சாப்பிடணும்ல, வாயும் சும்மா இருக்காது, கையும் சும்மா இருக்காது. சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சாப்பிடும் போதும் உள்ளுக்குள்ளே சோத்திரம் பண்ணிகிட்டே தான் சாப்பிடுவேன். சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நான் செபிக்கிறவோ. சோத்திரம். அல்லேலூயா. அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சேன்னா 5 மணி வரையும் ஜெபம் பண்ணுவேன்.
அதுக்கு மேல்பட்டு 9லேருந்து 10, அதுக்கு மேல்பட்டு 12லேருந்து 1, அதுக்கு மேல்பட்டு சாயங்காலம் 6லேருந்து 7, அதுக்கு மேல்பட்டு 9லேருந்து 10. இதெல்லாம் என்னுடைய ஜெப வேலை. இதில் 4 அதிகாரம் 5 அதிகாரம் பைபிளும் பிடிச்சிடுவேன். இதன் மத்தியில் வரவங்களுக்கு சுசேஷத்தை சொல்லுவேன். சோத்ரன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, எங்கள் வீட்டு கேட்டில் அப்படி போய் கொஞ்சம் நேரம் அப்படி நிற்பேன். ஏன்னா எங்கள் வீட்டு வாசப்படி படிக்கட்டில் வந்து சில ஆட்கள் வந்து உட்காருவாங்க. அப்படியே நிற்பேன். பிரதர் சோத்திரன்னுவேன். மா சோத்திரமா அப்படின்னுவாங்க. இயேசுக்கு ஏற்றுங்க, இல்லைன்னா சேத்தா நரகத்து போயிடுங்கன்னுவேன். யாருக்கு பயப்பட மாட்டேன். சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுக்கு ஏற்றுங்க பிரதர், இயேசுக்கு ஏற்றுங்க, இல்லைன்னா செத்தா நீங்கள் நரகத்து போயிடுவீங்க. அப்படியாம்மா, சரிம்மா, விழுந்துடுறாம்மா, ஒரு நாள் வந்து விழுந்துடுறாம்மா. அந்த மாதிரி விழுந்துடுறன்றவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. சோத்ரா. அல்லேலூயா. வாயும் சும்மா இருக்காது, கையும் சும்மா இருக்காது. சோத்ரா. அல்லேலூயா, அல்லேலூயா. இதனுடைய பங்கை கர்த்தர் நமக்கு பரலோகத்தில் கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாக எனக்கு தருவார். இதை சொல்கிறவங்களுக்கு தருவார். சோத்ரா. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அருமையான தேவ பிள்ளையே, பாசுக்கு பயந்துட்டு வராதிங்க, கர்த்தருக்கு பயந்துட்டு வாங்க. சோத்ரா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வெளியே போய் சுசேஷத்தை அறிவிங்க. சோத்ரா. அல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்ணுங்க. சோத்ரா. அல்லேலூயா. உங்களுடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். சோத்ரா. அல்லேலூயா. உனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். சோத்ரா. அல்லேலூயா. அந்தந்த நேரத்துக்கு ஏற்றதை கர்த்தர் அங்கேருந்து நமக்கு சந்திப்பார். சோத்ரா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மாத்திரமல்ல, சோத்ரா. அல்லேலூயா. இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்குள்ளவன். சோத்ரா. அல்லேலூயா. 1 பேதுரு 5வது அதிகாரம் 1, 2, 3. 1 பேதுரு 5வது அதிகாரம் 1, 2, 3. உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளிகளாக இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமாய் அல்ல, ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனதுடனேயுமே மந்தையை நீங்கள் மேய்க்க வேண்டும். சோத்ரா. அல்லேலூயா. இது மேய்ப்பர்களுக்கும் இந்த வாக்குத்தத்தம், வந்திருக்கிற விசுவாசிகளுக்கும் இந்த வாக்குத்தத்தம். நம்மளும் வெளியே போய் சுசேஷத்தை அறிவித்து நம்ம ஜனங்களை கொண்டு வந்து சபையில் சேர்க்கணும். அதே போல் ஊழியக்காரவங்களும் அவனுடைய வசனத்தை வசனமாக சொல்லி போதிக்கணும். சோத்ரா. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் கட்டாயப்படுத்தி ஊழியக்காரவங்க யாருக்கும் பயப்படாதபடி, விசுவாசங்களுக்கு பயப்படாதபடி, நீ காணிக்கை கொடுத்தா கொடு, நீ கொடுக்கலன்னா போ, தசமபாவம் கொடுத்தா கொடு, கொடுக்கலன்னா போ, இதான் சத்தியம், இந்த சத்தியத்தின்படி நீ நடந்துக்க. சோத்ரா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவராகிய தேவன் வரப்போகிறார். சோத்ரா. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தில நிலைத்திருப்பே, எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தில நிலைத்திருப்பே. எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனை இடர்கள் வந்தாலும் சரி, எவ்வளோ பாடுகள் வந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, ஓடு. சோத்ரா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டில் எந்தெந்த இடத்துல புடவை கடியில் வச்சுருந்தாலும் சரி, பீரோ கடியில் வச்சுருந்தாலும் சரி, என் பேக்கில் எந்த பக்கத்தில் நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் இருக்குது. புருஷனுக்கு தெரிஞ்சு ஒரு பக்கம் வைக்கும், புருஷனுக்கு தெரியாத ஒரு பக்கம் வைக்கும். சோத்ரா. அல்லேலூயா. மனைவிக்கு தெரிஞ்சு ஒரு பக்கம் வைப்பான், மனைவிக்கு தெரியாத ஒரு பக்கத்தில் வைப்பான். சோத்ரா. அல்லேலூயா. இது நம்ம ஆளுங்கிட்ட இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்? நாளைக்கு திங்கட்கிழமை தானே, நாளைக்கு திங்கட்கிழமை
அவளை எங்கே வச்சுருக்கிறீங்களோ, பேங்கில் வச்சுருந்தாலும் போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க. சோத்திரம். அல்லேலூயா. பீரோ கடியில் வச்சுருந்தாலும் சரி, புடவை கடியில் வச்சுருந்தாலும் சரி, எடுத்துகிட்டு வந்து பாஸ்டர்கிட்ட கொடுத்து, பாஸ்டர் நீங்கள் ஊழியம் செய்யுங்க பாஸ்டர், நான் அங்கேருந்தா கொண்டு வந்தேன், இங்கேருந்து கொண்டு போக போகிறேன், நான் ஆண்டோடைய முகத்தை பார்க்கணும். சோத்திரம். அல்லேலூயா. 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 என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகந்தா நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகந்தா நான் பார்க்கணுமே. அல்லேலூயா. 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 அப்படி தானே, அவர் பொன்முகம் பார்க்கணும்ல. நம்ம ஆசையெல்லாம் அவருடைய பொன்முகத்தை தான் பார்க்கணும் இல்லையா? சோதராலே ஆண்டவர் கொஞ்சம் காட்டுங்களேன். நான் இப்படி தான் சொல்லுவேன். செவப்பட்டு இருக்கிற ஒழுங்காக செவட்டு இருக்கணும்னு ஜெபிச்சுட்டே இருப்பேன். ஆண்டவரை கொஞ்சம் முகத்தை காட்டுங்களேன், கொஞ்சம் காட்டுங்களேன், கொஞ்சம் முகத்தை காட்டுங்கப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வேலையெல்லாம் நடக்கும் எங்கள் வீட்டில். என்ன, நான் தனியாக தான் இருக்கிறேன். சோத்திரம். அல்லேலூயா. 5 பொண்ணை தந்தார் ஆண்டவர். சோத்திரம். அல்லேலூயா. ஒரு பிள்ளை ஆண்டவர்கிட்ட போயிடுச்சு. 4 பொண்ணையும் கட்டி கொடுத்தாச்சு. 4 பொண்ணுங்களுக்கும் அவ பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் பண்ணியாச்சு. அவள் வீட்டில் அவள் இருக்கிறா. எனக்கு எந்த வேலையும் இல்லை. பெரிய மக வந்து காலையில் வந்து இந்த இங்கே வந்துருக்குது பாரு, 2வது மக, அது டிஃபன் கொடுத்து அனுப்பிவிடும். மத்தியானம் வந்து பெரிய பொண்ணு சோறு கொடுத்து அனுப்பிவிடுவா. நைட்டுக்கு என்ன பண்ணுவேன் தெரியுமா? டீ ப்ரோட்டீனாவது பீஃப் ப்ரோட்டீனாவது ஏதாவது குடிச்சிட்டு போய் சவம் பண்ணிட்டு படுத்துக்குவேன். இதான் வேலை எனக்கு. சோத்திரம். அல்லேலூயா. இதில் வாரத்தில் 2 நாள், வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை உபவாசம், மாத கடைசி 3 நாள் உபவாசம். சோத்திரம். அல்லேலூயா. 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 இப்படியாகவே ஓடிட்டு இருக்கிறேன். சோத்திரம். அல்லேலூயா. உண்மையாகவே இந்த நாளில் இங்கே வருவேன்ற ஒரு எண்ணமும் கிடையாது, ஏக்கமும் கிடையாது. எப்படி கர்த்தர் கொண்டு வந்தாருன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. சோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இதை முடிச்சுட்டு எங்களுக்கு திருச்சி. சோத்திரம். அல்லேலூயா. திருச்சி முடிச்சுட்டு அப்புறம் எங்கே போகிறோம்? நேர சென்னை தான். சோத்திரம். அல்லேலூயா. 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 ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எனக்கும் வயசாகுதுப்பா, நான் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சோத்திரம். அல்லேலூயா. சொன்ன மறுநாள் ஒரு கார் வந்து இறங்குச்சு, ஒரு வெள்ளை காரு. 4 பேர் உள்ளே வந்தாங்க. என்னப்பான்னு கேட்டேன். எங்கேருந்து வரீங்க? நாங்கள் திருச்சியிலேருந்து வந்துருக்குறோங்க மேடம், ஒரு டேட்டு ஒன்று கொடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்கிறது இப்படி சொல்கிறேன், ஆனால் அங்கேருந்து ஆள் வருது டேட் வாங்குறதுக்கு. உன் நினைவு வேறு, என் நினைவு வேறு இல்லை. சோத்திரம். கர்த்தருடைய நினைவு தான் அங்கே நிறைவேறுது. சோத்திரம். அல்லேலூயா. சரி, என்ன பண்ணுறது, டேட்டு கொடுத்தாச்சு. சோத்திரம். அல்லேலூயா. இப்போ செவ்வாய்க்கிழமை திருச்சியில் பேசணும். சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சோத்திரம். அல்லேலூயா. 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 நம்ம தேவனாய கர்த்தர், அவரை நம்ம பார்க்கணும். சோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை நம்ம விடக்கூடாது. சோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. வாய் திறக்குதா பாரு. சோத்திரம். அல்லேலூயா. நான் மட்டும் அல்லேலூயா சொன்னேன், இவங்கெல்லாம் சும்மா அப்படி உட்காந்துக்கணும். மகளை இருங்கடி, 2 மணி நேரம் பேசுகிறேன். அல்லேலூயா. 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 இன்னொரு வாட்டி பாடுங்க பார்க்கலாம். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பே. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா. 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 நம்ம நினைவு வேற, தேவனுடைய நினைவு வேற.
நேற்று நைட்டு எங்கள் கூட வந்திருக்கிறேன் என் மகிட்ட சொன்னேன், வந்து நாளைக்கு இங்கே ஆராதனை முடிச்சுட்டு உடனே நம்ம வண்டி ஏறணும் அப்படின்னு. ஆனால் மெசேஜ் கொடுக்குற மாதிரி இல்லை. சோத்ரா அல்லேலூயா. ஆனால் உங்கள் பாஸ்டர் இருக்காரு, அவர் என்ன பண்ணுறாரு? சோத்ரா அல்லேலூயா, அல்லேலூயா பேசணுன்ட்டார். சோத்ரா அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் ஆயத்தமாக இல்லை, ஆனாலும் கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டார். சோத்ரா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சோத்ரா அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் எல்லாம் கர்த்தருடைய வருகை பிந்துமானால் நாமும் உயிரோடு இருந்தோம் என்றால் இன்றைய தினத்தில் இருந்து சுசேஷத்தை வெளியில் போய் நீங்கள் அறிவிக்கணும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். அல்லேலூயா. புடவை கடியில் இருக்கிற பணம், பேங்குக்குள்ளே இருக்கிற பணம், எங்கே இருக்குதோ எல்லாம் ஊழியக்கார்ட்ட வந்துடணும். சோத்ரா அல்லேலூயா. யாரும் நாளைக்கு நம்முடையது இல்லை. சோத்ரா அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவார், நம்ம அங்கே போன பிற்பாடு, நான் பசியாக இருந்தேன், எனக்கு நீ ஆகாரம் கொடுத்த. நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு நீ வஸ்திரம் கொடுத்த. சோத்ரா அல்லேலூயா. நான் வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்த. ஆண்டவரே, நீங்கள் எப்போ நீங்கள் பசியாக இருந்தீங்க? சோத்ரா அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஏழைங்களுக்கு கொடுக்குறோம் பாரு. இந்த ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கும்போது ஊழியக்காரங்க என்ன பண்ணுறாங்க? ஏழைங்களுக்கு கொடுக்குறாங்க, அனாதைங்களுக்கு கொடுக்குறாங்க. சோத்ரா அல்லேலூயா, அல்லேலூயா. வஸ்திரங்களை எடுத்து கொடுக்குறாங்க. சோத்ரா அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம பணமெல்லாம் அதுக்கு தான் ஓடணும். சோத்ரா அல்லேலூயா. வீட்டில் எங்கேயும் சேர்த்து கீத்து வைக்காதெங்க, ஒன்று நம்ம கூட வர போகிறதும் இல்லை, நம்ம எடுத்துகிட்டு கொண்டு போக போகிறதும் இல்லை, வேஸ்ட்டு. சோத்ரா அல்லேலூயா. இருக்கிறது வரையும் பணம் பரலோகத்துக்காக போட்டும், அதுக்கு செலவாகப்படட்டும். சோத்ரா அல்லேலூயா. ஒன்று. ரெண்டாவது, குடும்பத்தில் ஒருத்தரோட ஒருத்தர் அன்பாக இருங்க. சோத்ரா அல்லேலூயா. கோவப்படாதேங்க. சோத்ரா அல்லேலூயா. பேசாதே இருக்காதேங்க. சோத்ரா அல்லேலூயா, அல்லேலூயா. யார் யாருக்கிட்ட கோபமாக இருக்கிறீங்களோ, பேசாதே இருக்கிறீங்களோ, அவங்ககிட்ட எல்லாம் போய் ஒப்புரவாயிடுங்க. சோத்ரா அல்லேலூயா. கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறாரு. சோத்ரா அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவராகிய தேவன் சீக்கிரமாக வரப்போகிறார். சோத்ரா அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதத்தில் 17வது அதிகாரத்தில் சங்கீதம் 17 1, 2, 3 வாசிப்போம். ஆ ஆ ம் ம் உம்முடைய சன்னதியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக. உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாக. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்து ஒன்றும் காணாதிருக்கிறீர். ஆமேன். என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். சோத்ரா அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே என்னை சோதிச்சு பாரும் சொல்கிறார் சங்கீதக்காரன். ஆண்டவரே என்னை சோதிச்சு பாரு, என் இதயத்தை சோதிச்சு பாரும், என் வாயை சோதிச்சு பாரும். நம்முடைய வாயில் இருந்தும் சரி, இருதயத்தில் இருந்தும் சரி, நினைவில் இருந்தும் சரி, எல்லாமே தேவனுக்குரியதாக இருக்கணும். சோத்திரம், துதி, ஜெபம், வேத வாசிப்பு, சோத்ராலையில் சுசேஷத்தை அறிவிப்பது, ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுவது, விண்ணப்பம் பண்ணுவது. ஆண்டவர்கிட்ட அழுங்க. ஆண்டவர், இத்தனை வருஷமாக நான் ஆண்டவரை சபையில் விசுவாசியாக இருக்கிற ஆண்டவரை ஒரு ஆத்மாவை கூட நான் பெறல ஆண்டவரை, ஒரு ஆத்மா கூட என் கணக்கில் இல்லை ஆண்டவரை, என்னை தயவாக மன்னிச்சிருங்க ஆண்டவரை. இப்போ நான் வெளியே போய் நான் சுசேஷத்தை சொல்லுவேன் ஆண்டவரை, உண்மை குறித்து நான் பேசுவேன் ஆண்டவரை, எனக்கு ஆத்மாக்களை தாங்க ஆண்டவரை. என் கணக்கில் நான் வரும்போது ஆண்டவரை, என் கணக்கில் ஏராளமான ஆத்மாக்கள் இருக்கணும் ஆண்டவரை அப்படின்னு சொல்லி கேளுங்க. கேளுங்க, போய் சொல்லுங்க, கேளுங்க. சோத்ரா அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டில் நம்ம சும்மா இருக்கக்கூடாது. சோத்ரா அல்லேலூயா. வெளியே போய் சுசேஷத்தை அறிவிக்க வேணும். சோத்ரா அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ் எப்போ நம்ம வீட்டுக்கு வருவார், நம்ம வீட்டில் எப்போ ஜெபம் பண்ணுவார், அதெல்லாம் எதிர்பார்க்காதேங்க.
நீங்கள் போய் மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில் ஒரு விசுவாசம் இருக்கவங்க ஒரு 3 மாதம்தான், 3 மாதத்துக்கு மேலே நீங்கள் சுசேஷத்தை போய் அறிவிக்க வேண்டும், நீங்கள் போய் பிரசங்கம் பண்ண வேண்டும், நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும், அவங்களை கொண்டு வந்து நம்ம சபையில் சேர்க்கணும். சோத்திரம். அல்லேலூயா. இதனுடைய கணக்கை நமக்கு, இதனுடைய பிரதிபலனை கர்த்தர் பரலோக ராஜ்யத்தில் உனக்காக எனக்காக வச்சிருக்கிறார். சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். சோத்திரம். அல்லேலூயா. இந்த வேளையில் வந்து பரிசுத்த பந்தி இருக்கிறதுனால ஒருத்தரோட ஒருத்தர் ஒப்புரவாய் கொள்ளுங்க. யார் யாருக்கிட்ட பேசாத இருக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட பேசுங்க. நீங்கள் வீட்டில் போனாலும் சரி அவங்கக்கிட்ட நீங்கள் ஒப்புரவாயிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுவோம். கேட்டதான வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்தும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம்.